Hello viewers, welcome to Super Brain. இன்னைக்கு செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுடைய பார்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் செக்டாருடைய ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் கம்பைன்டு ஃபிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிட்ட ஒரு ஃபிகர் கிடச்சிருக்கும். அதோடைய ஏரியா பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கொயரு, அப்புறம் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஷேப் இருக்கும் புதுசாக. அதுக்கு எப்படி ஏரியா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் 3D ஷேப்பு, 2D ஷேப்பு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2D ஷேப்னால் நம்ம நார்மலாக வரைஞ்சா எப்படி பார்ப்போம், அப்படியே அந்த வியூ தான் 2D ஷேப்பு. அதையே வந்து 4 சைடும் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதை தான் வந்து நம்ம 3D ஷேப் அப்படின்ட்டு சொல்லுவோம். டே டு டே லைஃப்பில் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்குது. அதாவது ஒரு ரோப்புடைய லென்த் அளக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு பிளேஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிளாட்டு இல்லை லேண்டு, பில்டிங்கு அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது, மெஷர்ஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறமா வந்து மனுஷனுடைய கண்டுபிடிப்பிலேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீல் தான். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து கிராடல் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு இன்னொரு பேரில் சொல்லலாம். கிராடல்னா என்ன, தொட்டி இல்லையா, தொட்டில். அதாவது கண்டுபிடிப்பிலேயே இதுதான் வந்து கண்டுபிடிப்புடைய தொட்டில் அப்படின்ட்டும் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து படிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் கார் அப்படின்னு தேருடைய சக்கரத்தை ஒருத்தர் செய்கிறாருன்னா, ஒரு கார்பெண்டர் வந்து செய்கிறாருன்னா, அது வந்து 7 feet ஹைட்டில் வந்து அந்த சக்கரம் இருக்குன்னா அது வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க, உடனில் செஞ்சுருக்காங்க, உடன் வீல்ஸு. அதை சுற்றி அது தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி இரும்பில் வந்து இன்னொன்று வந்து ஸ்ட்ராப் செய்கிறாங்க. அது எவ்வளோ தேவை அப்படின்றத அவர் அளக்காமையே சொல்லிடுறாருன்னா 22 feet தேவைப்படுதுன்னு அப்படி சொல்கிறாருன்னா அவருடைய அனுபவம் வந்து ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டைனிங் டேபிள், இந்த டைனிங் டேபிள் செய்யறதுக்கும் இந்த செக்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அதை வந்து தயாரிக்கிறாங்க. செக்டார்ஸ்னால் இந்த மாதிரி தனித்தனி பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ தேவை அப்படின்ட்டு அதுக்கும் வந்து மெஷர்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கம்பைன்டு ஷேப் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ நிறைய ஷேப் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இதில் பாருங்கள் ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே பாருங்கள் ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த மெஷர்மெண்ட் தேவை. அதுக்கான ஏரியா, அது சர்க்கம்ஃபரன்ஸ் அதெல்லாம் தேவையில்லையா, அதுக்கும் இந்த இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோன்னா, நம்ம படிக்கிறது வந்து நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த மேக்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் இதில் தெரிஞ்சுட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம ஒவ்வொரு மேக்ஸும் நம்ம படிக்கிற ஒவ்வொரு மேக்ஸுமே நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை வச்சு நம்ம நிறைய வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்று, ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ரேடியஸ் கொடுத்துட்டு அதோடைய ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா வந்து πr². பை அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 22/7 போடுறாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.14 போடுறாங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பையோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது வந்து போயிட்டே இருக்கும், நான் டெர்மினேட்டிங். அது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. பட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 22/7, 3.14 இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் பார்க்கலாம். எ சர்க்கிள்ஸ் எ பாத் traced by a moving point so that its distance from a fixed point is always a constant. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, அது நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வந்து நிலையாக இருக்கும், வந்து மூவ் ஆகாது. ஸோ இங்கே இருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா சர்க்கிள் கிடைக்கும். இந்த சேம் டிஸ்டன்ஸில் இருக்க ஒவ்வொன்றுத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை ரீச் ஆகிற இந்த இதுவாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சர்க்கிள்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி வந்து சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணதில்ல, இந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க கார்டு. கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளில் 2 பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணோன்னா நமக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்டு நான் இதையும் ஜாயின் பண்ணுறேன். இதை தான் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம வரையலாம். இப்போ வந்து இப்படி தான் வரையணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட வரையலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்டு அப்படின்னு சொல்லலாம். இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்க்கிள் ஆர் ஜாயின் பை அ லைன், ஒரு லைனால் நம்ம ஜாயின் பண்ணுற 2 பாயிண்ட்டையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். எ கார்டு விச் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கால்ட் எ டயாமீட்டர். அதாவது கார்டுனா என்னன்னு சொன்னேன், 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி வர லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி வர லைனை தான் நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். அதுவே சென்டர் பாயிண்ட் வழியாக போச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டயாமீட்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது இருக்குது, இது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக போகிற கார்டு. ஓகே, 2 பாயிண்ட் 2 முடியாது, ஏன்னா அது சென்டர் பாயிண்ட் வழியாக போனால் மட்டும்தான் அது டயாமீட்டர். கார்டுன்றது வந்து சென்டர் பாயிண்ட் வழியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி கூட நம்ம போகலாம், சென்டர் பாயிண்ட் இல்லாமே நம்ம இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். இது எல்லாமே நம்ம வந்து கார்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டார். A part of a circumference of a circle is called a circular arc. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, இதில் ஒரு பார்ட் இந்த மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார். A plane surface that is enclosed between the 2 radii. ரேடி மீன்ஸ் ரேடியஸ் உடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் ரேடி அப்படின்னு சொல்லுவோம். 2 ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ரேடியஸ் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி போகுது, சர்க்கம்ஃபரன்ஸை ரீச் ஆகுது. ஸோ இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். இந்த 2 ரேடியஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த சர்க்குலர் ஆர்க்கால. ஸோ இந்த பார்ட்டு தான் இது ஃபுல்லாக இருக்கிற இந்த பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட். ஈச் பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை அ கார்ட் இஸ் கால்ட் ஏ செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கார்டுனா என்ன சொல்லியிருக்கேன், சென்டர் பாயிண்ட் வழியாக போகக்கூடாது. ஓகே, சென்டர் பாயிண்ட் வழியாக போச்சுன்னா அதை வந்து நம்ம டயாமீட்டர் சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த லைனை மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம் கார்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து இந்த லைன், இந்த கார்டு வந்து இந்த ஆர்க்கால் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த இடம் ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்மெண்ட் வந்து ஒரு சர்க்கிளை 2ஆக பிரிச்சிரும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இப்படி வந்து இது வரைக்கும் என்ன ஆகும்னா இது ஒரு பெரிய செக்மெண்ட்டாக இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் இது வந்து ஒரு குட்டி செக்மெண்ட். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிளை 2ஆக நான் பிரித்து வரைஞ்சிருக்கேன். இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா குட்டியாக இருக்கிறது வந்து மைனர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெருசாக இருக்கிறது வந்து மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் வந்து ஃபார்முலாஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சம்ஸ்லாம், இந்த எக்ஸசைஸ்லாம், இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா சம்ஸும் போட போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. த சென்ட்ரல் ஆங்கிள் ஈக்குவல் டு 360 டிகிரி. த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ செமி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் பாதி, அப்போ டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கும். அப்புறம் குவாட்ரண்ட் ஆஃப் எ சர்க்கிள்னா அதில் கால்வாசி, அப்போ டிவைட் பை 4 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 90 டிகிரி. ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து 2πr யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் யூனிட்ஸ். எப்பவுமே ஏரியா அப்படின்னு சொல்லி வந்தாவே நீங்கள் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரணும். த ரேஷியோ ஆஃப் த சென்ட்ரல் ஆங்கிள் 0 டிகிரியிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது இங்கே பாருங்கள், θ டிகிரி பை 360 டிகிரி. லென்த் ஆஃப் த ஆர்க்குடைய லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு L ஈக்குவல் டு θ டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ்லாம் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் படித்து வச்சுட்டா தான் நம்ம ஈஸியாக டக்குன்னு சம்ஸ்லாம் போட முடியும். லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr பை n யூனிட்ஸ். இந்த ஆர்க் லென்த், இந்த ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு வந்து நம்ம ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L அப்படின்றது வந்து θ டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr இல்லையா. ஸோ இதை வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஒரு ஆர் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த ஆரை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ஆர் அளவை போட்டுட்டு L/2ன்னு போட்டலாம். ஏன்னா இங்கே மல்டிப்ளை பை 2 இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா L/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிடலாம். எல்லுடைய வேல்யூ இதுவாக இருக்கிறதுனால இதுக்கு பதிலாக நம்ம எல்லை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இங்கே மல்டிப்ளைல 2 இருக்கிறதுனால இங்கே வந்து டிவைட் பை 2 போட்டிருக்கோம். ஒரு ஆர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஆர் வந்திருக்கு. அப்போ LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னோ இதை நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
area of each of the sectors வந்து pi r square by n square units. Perimeter of the sector பார்த்தீங்கன்னா p equal to l plus 2r units. Next பார்த்தீங்கன்னா the perimeter of a semicircle அப்படின்னு பார்த்தீங்கன்னா p equal to l plus 2r units. ஸோ இதை வந்து வேறு விதமாக எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா pi plus 2 into r units அப்படின்னு சொல்லலாம். Okay, the perimeter of a circular quadrant அப்படி பார்த்தீங்கன்னா p equal to l plus 2r units. இதை வந்து pi by 2 plus 2 into r unitsனு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆங்கிள் இருக்குது, இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளில் ஒரு செக்டார் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இங்கே ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், இதை வந்து தீட்டா அப்படின்ற டிகிரியால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதை வந்து டினோட் பண்ணலாம். த ஆங்கிள் ஃபார்ம்ட் பை எ செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் சென்டர் இஸ் கால்ட் எ சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேவா, இந்த நடுவில் இந்த சென்டர் மூலியமாக ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம தீட்டா அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், the central angle of each sector theta degree equal to 360 degree by n. ஒரு சர்க்கிளுடைய ஃபுல் சர்க்கிளுடைய டிகிரி பார்த்திங்கன்னா 360 டிகிரி இருக்கும். அதுவே வந்து செமி சர்க்கிள் அப்படின்னா என்ன, சர்க்கிளில் பாதி இல்லையா, செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும், சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஏ செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரி பை 2 போடணும், இப்போ 180 டிகிரி கிடைக்கும். அதுவே குவாட்ரண்ட்னா கால்வாசின்னு அர்த்தம். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஏ குவாட்ரண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரி பை 4 போட்டோம்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். இதில் நமக்கு வந்து இங்கே செக்டார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், 1 2 3 பார்ட்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னா அப்போ 360 by 3 போடணும், அப்போ நமக்கு 120 டிகிரி கிடைக்கும். இப்போ இது எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 பார்ட்ஸ் இருக்குன்னா 360 டிகிரி பை 6 போடணும், அப்போ என்ன கிடைக்கும், இது 6 டைம் கேன்சல் ஆகிட்டு 60 டிகிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இதெல்லாம் எத்தனை பார்ட்ஸ்ன்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாட்டே பாடியிருக்காங்க, கணக்கதிகாரம் அப்படின்னு ஒரு பாட்டே பாடியிருக்காங்க. வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க சட்டென தோன்றும் குழி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, வட்டத்தரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள், அதாவது வட்டத்துடைய சுற்றளவு இருக்கு இல்லையா, அதில் பாதி 1/2, அதில் பாதி வட்டத்தரை அப்படின்னா அதில் பாதி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்டு விட்டத்தரைன்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்தரை அப்படின்னா டயாமீட்டர், நான் சொன்னேன் இல்லையா, சர்க்கிளில் சென்டர் வழியாக போகுது இல்லையா, இதை வந்து நம்ம டயாமீட்டர் சொல்லுவோம். அதில் பாதி என்ன, இதில் பாதி வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் பாதியை ரேடியஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஏரியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது சட்டென தோன்றும் குழி அப்படின்றது வந்து பரப்பளவை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 2πr/2 இல்லையா, இது கூட இந்த 2 கேன்சல் ஆகிடும், அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், πr மட்டும் கிடைக்கும். இது கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டரில் பாதி என்ன 6, அப்போ பை r இன்ட்டு r என்ன ஆகும், πr². அதுதான் ஏரியாவுடைய ஃபார்முலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்.